இறைவன் திருப்பெயரால் அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்துக்கு இறைவன் பேரருள் கிடைக்க காரணம் என்ன, இதோட நற்செயல்கள் என்ன, இதோட ஒத்துமை என்ன, இதோட கோட்பாடுகள் என்ன, ஏன் இதை நம்ம பதிவு செய்கிறோன்னு சொன்னால் என்ன அடிக்கடி பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் ஏன்னு சொன்னால், ஒரு சமுதாயத்திலே நல்லவைகள் செய்யும்போது நல்லவைகள் நம்மை தேடி வரும். அது உதாரணம் தான் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் ரத்த தானத்துக்கு நம்மளை அழைப்பு கொடுத்தோம். இதை போல் நற்செயல்கள் செய்யும் போது நல்லவர்கள் நம்மளை தேடி வரதும் நல்ல விஷயங்களை நம்ம தேடி போகிறதும் இயற்கை. அந்த வகையில் ஒரு நம்மளுடைய பாசமிகு சகோதரி ஆண்டுதோறும் நம்ம சங்கத்திற்கு இந்த ரமலான் மாதத்திலே ஒரு தொகையை கொடுத்து அதை நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. போன ஆண்டு 18 பேர் தான் இருந்தோம். இந்த ஆண்டு இறைவனோட அருளால் 28 பேர் இருக்கும். ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், அந்த சகோதரிக்கு பிரார்த்தனை செய்யணும். இந்த சங்கத்தின் மீது வைத்த நம்பிக்கை, இந்த சங்கத்தின் தோழர்கள் மீது வைத்த நம்பிக்கை, இந்த யூனிட்டுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். இறைவன் நமக்கு செய்த கிருபைன்னு கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால், ஒரு நம்பிக்கையை பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது சாதாரண நிகழ்வும் அல்ல. அதுவும் ஒரு ஓட்டுநர்கள் ஒரு நம்பிக்கையை பெறுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ செயல்கள் நன்மையாக இருந்தால், செய்கின்ற செயல்கள் பிறர் மீது அக்கறையாக இருந்தால், செய்கின்ற செயல்கள் பிறருக்கு துன்பம் இல்லாமல் இருந்தால், நன்மையை நோக்கி நம்ம பயணிக்கலாம், வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கலாம், இறைவன் அருளை நோக்கி நம்ம பயணிக்கலாம். எனவே தான் நம்ம சொல்கிறோம், இந்த சங்கத்தின் அடிப்படை கொள்கையே சமுதாய பணிகளும் ஓட்டுநர்களுக்கு நலம் சார்ந்த திட்டங்களும் ஓட்டுநர்கள் வாழ்வில் முன்னேற்றத்துக்கான திட்டங்களும் மட்டுமே தான் இதோட குறிக்கோளை தவிர வேறு எந்த குறிக்கோளும் இதில் கிடையாது. வேறு எந்த இதுவும் கிடையாது. கோட்டையை பிடிக்க போகிறதில்ல, கொடியேற்ற போகிறதில்ல, எதுவுமே இல்லை. இந்த சங்கத்தின் முதல் கொள்கையே பிற நலம் சார்ந்த வாழ்க்கை, நம் நலம் சார்ந்த வாழ்க்கை. இந்த ரெண்டு அடிப்படையில் இந்த சங்கம் பரிமாணித்து கொண்டிருக்கிறது. அந்த சகோதரிக்கு மனதார பிரார்த்தனை செய்வோம், அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். அந்த சகோதரிக்கு இறைவன் மிகப்பெரிய கிருபை செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும் என்று நாமும் பிரார்த்தனை செய்வோம். நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். அதுபோல் அனைத்து சகோதரிகளுக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள். அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை தான் உலகத்திலே மிக சக்தி வாய்ந்தது. அந்த பிரார்த்தனை செய்து நாம் அனைவரும் வெற்றி அடைவோம் என்று கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் அப்துல் மாலிக்.